மதுபான கடை திறக்க அனுமதி கேட்ட வழக்கில் உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தமிழ்நாடு அரசுக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். டாஸ்மாக் நடத்துவது அரசின் பணி இல்லையே, அரசு அதை ஊக்குவிக்கவில்லை என்றால் எதற்காக மதுபானம் விற்பனை செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மதுரை கைத்தறி நகர் பகுதியில் மதுபானக் கடை திறக்க அனுமதி கேட்டு மேகலா என்பவர் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், மரிய கிளாட் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். அரசு ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை திறந்து மறுபக்கம் போதை மறுவாழ்வு மையங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அரசின் கொள்கைகள் முற்றிலும் முரணாக உள்ளன. நம் வீட்டு குழந்தைகளுக்கு என்றால் இப்படி செய்வோமா? ஆன்லைன் ரம்மி விஷயத்தில் நடவடிக்கை எடுத்த அரசு டாஸ்மாக் விவகாரத்தில் வேறு விதமான நிலைப்பாட்டில் உள்ளது. அந்த கால திரைப்படங்களின் மது, வன்முறை உள்ளிட்ட காட்சிகள் இடம்பெறாது. இந்த கால திரைப்படங்களில் மது, வன்முறை காட்சிகள் இல்லாமல் திரைப்படங்கள் வெளியாவதில்லை. அரசே டாஸ்மாக் கடையை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? மதுபானம் விற்பது அரசுடைய பணி இல்லையே. மது விற்பதை அரசு ஊக்குவிக்கவில்லை என்றால் எதற்காக மதுவை விற்பனை செய்ய வேண்டும்? அரசு நடத்துவதற்கு ஏராளமான தொழில் நிறுவனங்கள் இருந்தும் டாஸ்மாக் இயக்க வேண்டிய அவசியம் என்ன? டாஸ்மாக், ரம்மி ஆகிய இரண்டுமே உயிரை பறிக்கும் அபாயமானவை. டாஸ்மாக் விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடுதான் என்ன? பல சட்டவிரோத சம்பவங்களுக்கு டாஸ்மாக் மதுபானம்தான் காரணம் என்று நீதிபதிகள் கூறினர். இதற்கு அரசு தரப்பில் அரசு மதுபானத்தை ஊக்குவிக்கவில்லை. இனி மதுபானக் கடைகளின் எண்ணிக்கை அதிகரிக்காது, கடைகள் படிப்படியாக மூடப்படும் என்றனர். அதற்கு நீதிமன்றம், அனைத்துக் கட்சிகளும் மதுபானக் கடைகள் மூடப்படும் என்கின்றனர். அதை யாரும் செய்வதில்லை. ஏன் டாஸ்மாக் கடைகளை மூடாமல் வேறு பகுதிக்கு இடமாற்றம் செய்கிறீர்கள்? அரசு கல்வி, வேலைவாய்ப்பு, பொதுநலன் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அரசு தரப்பில் எழுத்துப்பூர்வமான பதிலை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைத்தனர்.